ஸ்ரீமன்னாராயணாய நமஹ. நம்ம 10வது தசகத்தில் 7 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்படி எப்படி பிரம்மதேவர், பிருகு, வசிஷ்டர், நாரதர், இப்படி அங்கீரசர், கிருத்து, புலகர், புலஸ்தியர், பிருகு, வசிஷ்டர் இவாளெலாம் உண்டு பண்ண அப்படின்றத நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், 7வது ஸ்லோகத்தில். இப்போ அடுத்து 8வது ஸ்லோகம். தர்மாதிகானபி ஸ்ருஜுன் அதத கர்த்தமம் ச வாணீம் விதாய விதர் அங்கஜ சங்குலோபூத் त्वद्बोधितैः सनकदक्षमुखैस्तनूजैर् उद्बोधितश्च विरराम तमो विमुञ्चन्. அதுக்கு பின்ன தர்மர் முதலியவர்களையும் கர்தமரையும் சிருஷ்டிச்சுட்டு வாணியை சிருஷ்டிக்கும்போது அவகிட்ட காம விகாரம் உடையவராக ஆனார் பிரம்மா. அதாவது தான் சிருஷ்டிச்சவ தான் சரஸ்வதி தேவியான வாணி. அப்படி அவளை உண்டாக்கின பொழுது காமவிகாரம் பிரம்மாவுக்கு உண்டப்பட்டு உம்மால தூண்டப்பட்ட அவர் சனகர், தக்ஷர் முதலிய புத்திரர்களால் அறிவுறுத்தப்பட்டு அந்த அஞ்ஞானம் விலகி காமத்திலேருந்து ஒழிவடைஞ்சார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்த ஸ்லோகம். வேதான் புராண நிவஹான் அபி சர்வ வித்யாக குர்வன் நிஜானன கணா சதுரோணனோசௌ புத்ரேஷு தேஷு வினிதாய சர்கவிருத்திம் ஆப்ராப்னுவம் சதவ பதாம்புஜமாஸ்ரிதோ பூத். பிறகு அந்த நான்முகனான பிரம்மா என்ன பண்ணுறார்? வேதங்களையும் புராண தொகுதிகளையும் தன்னுடைய முகத்திலேருந்து உண்டு பண்ணுறார். மற்றபடி எல்லா வித்தைகளையும் தோற்றுவிக்கிறார். அப்போ அவற்றை அந்த புத்திரர்கள்கிட்ட ஒப்பு வச்சுட்டு மேலும் சிருஷ்டி வித்தியை அடையாமல் உம்முடைய பாத கமலங்களை அடையிறார் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதாவது சித்த சிருஷ்டியை நிறுத்தி வைக்கிறார் பிரம்மதேவர். ஜானன் உபாய மத தேகமஜோ விபஜ்ய ஸ்திரீ பும்சபாவம் அபஜன்மனு தத்வ பூதூபியாம் தாபியாம் ச மானுஷகுலானி விவர்த்தியம் ஸ்வம் கோவிந்த மாருத புராதிப நிருந்திரோஹான். அப்படி குருவாயூரப்பன் நோய்களை நீக்கக்கூடியவர் நிருந்திரோஹான் இந்த இடத்துல குருவாயூரப்பனை அழைக்கிறார். பிறகு பிரம்மா என்ன பண்ணுறார்? பிரஜைகளின் அபிவிருத்திக்கு ஒரு உபாயத்தை அறிஞ்சுட்டு தன்னுடைய தேகத்தை 2ஆக பிரித்து மனு சதரூபேன்னு 2 பதி பத்னி ரூபங்களை அடைஞ்சிக்கிறார். அந்த மனுவை தான் நம்ம ஸ்வயம்புவ மனு அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அவளை வச்சுட்டு மனுஷ வர்க்கங்களை பெருக்கிண்டு வர கோவிந்தரும் குருவாயூரப்பனுமான நீர் என்னுடைய நோய்களை போக்கி அருளும்பா அப்படின்னுட்டு பட்டர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்போ மானுஷ குலானி விவர்த்தியம் சத்வம். அப்போ மானுஷ குல விருத்திக்காக ஸ்வயம்புவ மணியையும் சதரூபையும் உண்டு பண்ணத்தை இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. ஓம் ஸ்ரீ ஸ்ரீதராய நமஹ. இதோடு நம்ம 10வது தசகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். இதில் மாருதபுரம் அப்படின்ற நாமம் வருது. அதுவும் குருவாயூருக்கு ஒரு நாமம் தான். நம்ம நிறைய வாதாளயாதீஸ்வரன், குருவாயூர், மாருதபுரம் நம்ம பார்க்குற நாமங்கள் பார்த்தா குருவாயூருக்கே ஏகப்பட்ட நாமங்கள் நம்ம பார்க்க முடியாது நாராயணியத்தில். அடுத்து 11வது தசகத்தை பார்க்கலாம். இந்த 11வது தசகம் சனகாதியனுடைய வைகுண்ட பிரவேசத்தினை பற்றினது. क्रमेण सर्गे परिवर्धमाने कथापि दिव्या सनकातयस्ते भवद्विलोकाय विकुण्ठलोकं प्रपेदिरे मारुतमन्दिरे च. குருவாயூரப்பா, இப்படி நீ கிரமமாக படிப்படியாக வளர்ந்துண்டு வரச்சே, பிரஜைகளினுடைய சிருஷ்டி வளர்ந்துண்டு வரச்சே ஒரு சமயம் தெய்வ சக்தி படைத்த சனகாதி முனிவர்கள் உம்மை தரிசிக்க வைகுண்ட லோகத்துக்கு வந்தாங்க இல்லையா? சனகாதயஸ்தே பவத்விலோகாய விகுண்ட லோகம். விகுண்ட லோகம் நாங்கள் குறிப்பிடப்படுறது வைகுண்டத்தை. அப்போ அவள் வைகுண்ட லோகம் வந்தா இல்லையான்னு கேட்குறார் பட்டத்திரி. நம்ம என்னுடைய 2வது ஸ்லோகத்துலேருந்து நம்ம அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீமன்னாராயணாய நமஹ.